போது அப்படியான ஒரு அதிகாரம் இருந்ததாக வேஷங்களில் அல்ல. துறவு என்பது வேஷங்களில் அல்ல. துறவு என்பது மெனத்துறவு. இந்த மெனத்துறவு என்பது எவ்வாறு ஏற்படும் என்று சொன்னால் அது வேஷங்களை தவிர்த்த மண் பயனுள்ள துறவு. இதுதான் துறவினுடைய மிக முக்கியமான அம்சமாக பேசப்படுவது. ஒரு சித்தார்த்தனுக்கு வந்த துறவு சப்பரவோடு மஞ்ச வாழ்க்கை, அரச வாழ்க்கை, சுகபோகங்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இந்த மண் பயனுவதற்காக பிறந்த துறவு. அந்த துறவுல தான் நாங்கள் பௌத்த சமயத்தை நாங்கள் பார்க்கிறோம். தமிழ் சூழல்களை உறவு இருக்கிறது. இப்போ நாங்கள் கம்பவடிகளை ஒரு துறவியை பார்க்கணும், அந்த துறவி அரசு கிடைக்கவில்லை என்பதற்காக பிறந்தது தான். ஆனால் சிலப்பதிகாரம் எங்களுக்கு ஒரு பெரிய இலக்கியமாக எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சிலப்பதிகாரத்தை நாங்கள் பேசுகிறோம். சிலப்பதிகாரம் வந்து ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சொல்லி பாரதியார் சிறப்பினை பேசுகிறார். ஆகவே இந்த உறவு என்பது பயன் கருதின உறவாக இருக்க வேணும், மண் பயனுள்ள உறவாக இருக்க வேணும். அவ்வாறான ஒரு சூழலில் தான் எங்களுடைய சுவாமி விவேகானந்தர் அவர்களும் இந்த துறவர வாழ்க்கையை மேற்கொண்டுகிறார். மேற்கொண்டு இன்றைக்கு 200 ஆண்டுகளாகிவிட்டன. என்பது துறவு எவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால், துறவு துறவு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் 200வது ஆண்டு வரைக்கும் நாங்கள் அதை கொண்டாடுகிறோம். ஒரு சாதாரணமான மடத்து துறவியாக இருந்து அந்த மடத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் வீடு கொடுத்து நாம் வாழ்ந்திருப்பாராக இருந்தால் நாங்கள் இதை கொண்டாடி இருக்க மாட்டோம். அதை மீறின மண் பயனுள்ள ஒரு துறவை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அந்த துறவு தான் இன்ற வரைக்கும் அவரை ஞாபகப்படுத்துவதும் கொண்டாடுவதுமான துறவாக இருக்கிறது. மீன்பாடும் தேன்நாடு என்று ஒரு அடையாளம் இந்த 20ஆம் நூற்றாண்டின் 2வது அரைக்கூறிலே தொடங்கி மட்டக்களப்பிலே இருந்து பிரிக்க முடியாத ஒரு அடையாளமாக பாடும் மீன் என்பது இருக்கு. அதற்கு முன்பு பெயரளவிலே கூட பாடும் மீனை நாங்கள் இந்த மட்டக்களப்பு சமூகம் சார்ந்த எந்த நூல்களிலும் நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. அப்போது இந்த மட்டக்களப்புக்கும் இந்த பாடும் மீன் எப்படி அடையாளமாக வந்தது என்று ஆராய்ந்து பார்த்தார். அது சுவாமி விபுலானந்தரால் தான் ஏற்பட்டது என்பது தெரிகிறது. பாவியிலே பாடும் மீன்கள் இருக்கின்றன என்ற அந்த நம்பிக்கை காலனித்துவ காலத்திலே, பிரித்தானிய காலனிய காலத்திலே இங்கே வந்து சென்ற மேலை தேர்த்தவர்களாலே ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை. இரவு வேளையிலே ஊருறங்குகின்ற அமைதியான வேளையிலே இந்த பாவியிலே இருந்து எழுகின்ற இனிய ஓசை ஒன்று அதை அந்த காலத்திலே கேட்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் கனவிலும் கேட்க முடியாது. காரணம், இவ்வளவு வாகனமும் இறைச்சல் போட்டுக்கொண்டு ஓடுகிற சந்தர்ப்பத்திலே இந்த பாவியிலே எந்த வேளையிலும் அப்படி ஒரு இசையை எங்களாலே கேட்க முடியாது. அன்றைய காலத்திலே இயல்பான புவி அம்சங்களோடு இந்த பூமி இருந்த காலத்திலே, செயற்கை ஆரவாரங்கள் இல்லாது இருந்த காலத்திலே, பொழுதிலே அப்படி ஒரு ஒலி கேட்டது. அந்த ஒலியை மேலைத்தேயத்திலே இருந்து இங்கு வந்து சென்று இங்கு உத்தியோகம் பார்த்த பலரும் அது பாடும் மீனினது ஓசையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அது பற்றி ஆராய்ச்சிகளும் செய்தார்கள். கருவிகளை, நவீன கருவிகளை பயன்படுத்தி கூட ஆராய்ச்சி செய்தார்கள். உயிர் பண்பாட்டுடன் இந்த பாடும் மீன் இருக்கிறது, அந்த கருத்து நிலை இருக்கிறது என்பதை மட்டக்களப்பு பற்றிய அறிவதற்கான ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு நூலை கருதி அந்த நூல் விசிகந்தையா, பண்டிதர் விசிகந்தையா அவர்கள் எழுதிய மட்டக்களப்பு தமிழகம். மட்டக்களப்பு தமிழகத்திலே அவர் இந்த பாடும் மீன் தொடர்பான பாடலை சொல்லி அதுக்கான இந்த சந்தனோடு இந்த பாடல் எவ்வாறு இருந்தது என்று சொல்லி அதை சொல்லியிருப்பார். பிறகு நான் நினைக்கிறேன்,
எங்களுடைய மரபுரிமை சொத்தாகவும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒன்றாக இது இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அது இதுதான் எங்களுடைய மட்டக்களப்பின் தரைத்தோட்ட அடிப்படையில் வாவியின் மட்டக்களப்பு வாவி என்பது இங்கே ஒரு நீண்ட ஒரு பாவியாக இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக மட்டக்களப்பின் இந்த தரைத்தோட்டம் புவியியல் ரீதியாக, இலக்கிய ரீதியாக, வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கக்குள்ள எவ்வாறு நாங்கள் எந்த கண்ணோட்டத்தில் நோக்கினாலும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று பார்க்கக்கூடிய ஒரு வனப்பு மிக்க ஒரு பிரதேசம்தான் இந்த மட்டக்களப்பு எழில்மிகு மலையும் மலை சார்ந்த பிரதேசமாக இருக்குது. தலைவில்லாத காடு சார்ந்த பிரதேசமாக இருக்குது. வளமிக்க வயலும் வயல் சார்ந்த பிரதேசமாக இருக்கின்றது. கருமைமிகு கடலும் கடல் சார்ந்த நிலமாக இருக்கின்றது. மங்காத மணலும் மணல் சார்ந்த பாலையையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான இந்த நிலம் மக்களின் இந்த தேசத்தின் இந்த இயற்கை மரபுரிமை அவை இன்று தமது அடையாளத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதுதான் எங்களுடைய நாங்கள் மனவேதனைக்கு உட்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. முதல் பலரும் பல கோணங்களில் ஆராய முற்பட்டுள்ளனர். அந்த அடிப்படையில் அவர்களுள் பலர் அவை மீன்கள் என்றும் சிலர் ஊரிகள் என்றும் கருதினர். இந்த குறிப்பாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மீன்களே பாடுகின்றன. மீனவர்கள் மத்தியிலும் இந்த மீன்கள் பாடுகின்றது ஒரு எண்ணப்பாடும் இருந்தது. அந்த எண்ணப்பாடு இன்றும் சில மீனவர்கள் மத்தியில் இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், சேரி, கத்தளை போன்ற மீனினங்கள் இந்த வாவியிலே பாடுகின்றன என்று. ஆனால் உண்மையிலே மீனினங்கள் பாடவில்லை என்பதை இன்றைய இந்த அருகி வந்த உயிரின சூழல் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. காரணம், கத்தளையும் இல்லை, சேரியும் இல்லை இன்றைக்கு இந்த பாவியிலே. ஆனால் இந்த ஆனக்கல் என்ற இடத்தில் நள்ளிரவில் அமைதியான நேரத்தில் நாங்கள் அந்த ஒலியை ஒரு குழாய் ஒன்றை கல்லடியிலே வைத்து கேட்கின்ற பொழுது அந்த இசை வருகின்ற தன்மையை இப்பவும் காணலாம். அந்த இசை விமலாந்தர் கேட்ட இசைதான் என்று தெரியாது, ஆனால் ஒரு ஒளி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. அவை இந்த அடிப்படையில் இவர்கள் 1908 ஆய்வுகள் செய்யப்பட்டு எமர்சன் டெனன்ட் என்பவர் எழுதிய சிலோன் என்னும் புத்தகத்தில் மட்டக்களப்பில் பாடு மீன்கள் த மியூசிக்கல் ஃபிஷ் ஆஃப் த பட்டிகுலோ என்னும் தலைப்பில் 386 பக்கங்களிலே பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக் 1967 ஆண்டு பதிப்பு தொகுதி 3 பக்கம் 2018 மட்டக்களப்பு வாவியின் ஆனைக்கல் என்னும் இடத்தில் மீன்கள் பாடுகின்ற என்னும் குறிப்பும் இன்றைக்கு காணப்படும். அந்த அளவுக்கு ஒரு தனித்துவத்தை சொன்ன மாதிரியான ஒரு அடையாளத்தை இன்றைக்கு இந்த வாவி உலகுக்கு தந்திருக்கின்றது என்பதுதான் முக்கியமான ஒரு. தானியர் ஆட்சி காலத்தில் இலங்கை முழுவதிலும் புரொட்டஸ்டாந்து கிறிஸ்தவம் பரப்பப்பட்டமை அனைவரும் அறிந்தவுடையது. மெதடிஸ்ட கிறிஸ்தவ மதக்குழுவினரே மட்டக்களப்பு பகுதியில் தமது சமய பணியினை மேற்கொண்டிருந்தார்கள். மட்டக்களப்பின் பல பாகங்களிலும் பாடசாலைகளும் கிறிஸ்தவ ஆலயங்களும் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து கிறிஸ்தவ சமய அடிப்படையிலான கல்வியும் அதனூடாக கிறிஸ்தவ மதமாற்றமும் குறிப்பிடத்தக்க வகையில் நடைபெற்றது. ஆட்சியாளர்களுடைய ஆதரவு பெருமளவு கிடைக்கப்பெற்ற கிறிஸ்தவ குருமார் இந்துக்களை பல வழிகளிலும் கிறிஸ்தவர்களாக பணியினை மேற்கொண்டனர். அரச உத்தியோகம் பெற விரும்புபவர்கள் உயர்கல்வி பெற வேண்டிய நிலையில் இருந்தார்கள். அத்தகைய கல்வியை கிறிஸ்தவ மத பாடசாலைகளை அந்நாட்களில் வழங்கினர். இத்தகைய கல்வியை பெற விரும்புகின்ற ஒருவன் கிறிஸ்தவ மதத்தில் சேர வேண்டிய கட்டாய நிலை அங்கு நிலவியது. கிறிஸ்தவ மதத்தில் இணைந்து கொள்பவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதோடு அரச மதிப்பும் சமூக கணிப்பும் ஏற்பட தொடங்கியது. இத்தகைய காரணங்களால் மட்டக்களப்பு மக்களின் பழமையான இந்து சமயமும் பண்பாடும் தமிழ் மொழியும் தாழ்ச்சியடைய, கிறிஸ்தவ மதமும் ஆங்கில மொழியும் ஆங்கிலேயருடைய பண்பாடும் முயற்சியடையலாயின. இத்தகைய பண்பாட்டு சூழல் ஒரு சில சுதேச இந்துக்களிடையே தம் மதத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் தளராது பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வினை தூண்டியது. அவ்வுணர்வினால் எழுச்சி பெற்று பல சமய ஆளுமைகள் தனித்தும் ஒன்றிணைந்தும் செயற்பட தொடங்கினார்கள். அவர்களோடு வித்வான் சானா புகாரப்பிள்ளை, வித்வான் சரவணமுந்தர், சைவ புலவர் அருணாசல தேசிகர், வித்வான் வைத்திலிங்க தேசிகர், சுவாமி விபுலானந்தர், புலவர் மணி பெரியதங்கை பிள்ளை, பண்டிதர் ஜெய குபாலப்பிள்ளை போன்றோர் முக்கியமானவர்கள். பணிகளில் 4வது இஸ்லாமிய புலமை ஆளுநர்களான கிறிஸ்தவ சமயமும் மேலை பண்பாடும் பரவி கொண்டிருந்த சூழல். ஆங்கிலேய காலத்தில் தான் குறித்ததோர் இடத்திலே மாணவர்கள் கூடி ஆசிரியர் கற்பிக்கின்ற முறையிலான ஒரு பொதுக்கல்வி அறிமுகமாகும். எனினும்
கிறிஸ்தவ பாதிரிமார்களை பல இடங்களிலும் பாடசாலைகளை தொடங்கி இவ்வாறான சூழலில் படித்த சமயப்பட்டுள்ள இளைஞர்கள் கிழக்கிழங்கை பிரதேசம் தமிழ் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இணைந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசமாகும். குடி ரீதியாகவும் பண்பாட்டு அடிப்படையிலும் கல்வி அரசியல் முதலான துறைகளிலும் வீட்டிலும் வெளியிலும் உறவுகளில் கொண்ட இந்த மக்கள் அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும் ஒன்றிணைந்து கர்மமாற்றுகின்ற இந்த மக்கள் கோயில்களிலும் தர்காக்களிலும் ஒன்றிணைந்து வாழ்கின்ற பாரம்பரியத்தை கொண்டுள்ளனர். இந்த பாரம்பரியத்தினுள்ள பூமியிலே தான் விஞ்ஞானிகள் மற்றும் உள்ள கட்டுமான்களும் பிறந்து வாழ்ந்து வந்திருக்கிறது. இந்த பிரதேசத்தை மட்டக்களப்பு தமிழகம் பாரம்பரிய பண்பாட்டு நூல் இதனை மிக தெளிவாக ஒரு புறம் தமிழராயில் மறுபுறம் முஸ்லிம்கள் வாழுகின்ற தமிழகத்தின் அழகிய காலநிலையிலே அவர் பிறந்தார். அவர் தன்னுடைய சோழமண்டல தமிழம் ஈழமண்டல தமிழம் என்ற கட்டுரையிலே நன்னூலார் கூறின காய் என்னும் அசைநிலை இடைச்சொல் மட்டக்களப்பில் வடக்கில் உள்ளது. இதனை அதிகமாக பெண்கள் வழங்குவார்கள். இதனை அவதானித்த ஒரு புலவன் ஆடவர் தோளிலுங்கா அறுவையர் நாவிலுங்கா என்று கூறினார் என்பதாக கேள்வி. ஆடவர் பார்க்குடங்களை உரியில் வைத்து காத்தடியின் இரு அறையிலும் கட்டி தோளில் எடுத்துச் செல்வர். மகளிர் உரையாடும் போது என்ன சொல்றா, ஏங்கா நீ வரல, இறங்கா இங்கே சந்துட்டு வந்துட்டு போ என்று இப்படி கால் அசைத்து பாடுவது நாட்டு வழக்கம் என்று நிர்மலானந்தர் தன்னுடைய கட்டுரையை குறிப்பிட்டார். அந்த வழக்கு முஸ்லிம்களுடைய பேச்சு வழக்கிலும் என்ன எங்க அவர் என்று மிக சாதாரணமாக பேசுகிற ஒரு வழக்கு இருக்கிறது. அதே கட்டுரையிலே இங்கு வழக்கிலே இருக்கிற உகர ஊகார எகர ஏகாரத்தை பற்றி பேசும்போது மட்டக்களப்பின் மொழிமுதல் ஓர ஓகாரங்கள் எகர ஏகாரங்கள் ஆவதுண்டு. சொல்லுங்கள் செல்லுங்க, போய்விட்டார் பெய்த்தார் பெரும்பான்மை முஸ்லிம்களிடையே இந்த வழக்கு காணப்படுவது என்று விமலானந்தர் தன்னுடைய சோழமண்டல தமிழம் ஈழமண்டல தமிழம் என்ற கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார். இந்த வழக்கு முஸ்லிம்களிடையே இருப்பதை விமலானந்தர் குறிப்பிட்டுள்ளது அவருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இருந்த உறவினை எடுத்து காட்டினார். அதிகாரபூர்வமாக அவரிடம் கையளிக்கப்பட்ட 1925ஆம் ஆண்டு தொடக்கமான 15 ஆண்டுகள் ராமகிருஷ்ண மிஷனின் துணையுடன் பல முன்னேற்றகரமானதும் காலத்தால் அழியாததுமான கல்வி பணியை அவர் மேற்கொண்டார். சுவாமி விபுலானந்தர் ஆற்றிய கல்வி பணிகளுள் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் உடையனவாக அவரால் மேற்கொள்ளப்பட்ட பாடசாலை நிர்மாணிப்பும் நிர்வகிப்புமான பணியும் அமைகின்றன. பாடசாலைகளை அமைப்பது, அவற்றின் கட்டிட வியாபாரத்திற்கான நிலங்களையும் கிராமத்தவர் துணையுடன் தானே நேரடியாக சென்று உரையாடி பெற்றுக்கொள்வது, அவற்றிற்கான நிதி திரட்டும் பணிகளிலும் நேரடியாக தானும் இணைந்து கொள்வது என பௌதிக வளச்சேர்ப்பில் பெரிதும் அக்கறையுடன் அவர் செயல்பட்டார். இவற்றிற்கு மேலாக பாடசாலையின் வளர்ச்சி என்பது வெறும் கட்டடங்களின் வளர்ச்சியில் பங்கீராது என்பதை உணர்ந்து மாணவர்களின் அன்றைய கல்வி தேவையை இனங்கண்டதுடன் எதிர்கால தேவைக்கு மேற்ப கலைத்திட்டங்களை வகுத்து அதனை கற்பிக்கும் ஆசிரியராகவும் பாடசாலையை வழிநடத்தக்கூடிய அதிபராகவும் முகாமையாளராகவும் பணியாற்றினார். அப்படி அறிமுகம் என்று சொன்னால் மட்டக்களப்பு தமிழகத்தை மீன்பாடும் தேர்நாடு என்று சொல்லுகின்ற அந்த அடையாள அரசியல் என்பது இவ்வாறு விமலானந்தரால் கட்டமைக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தினிலேயே அவர் இதனுடைய முக அமைப்பாக அவர் தந்தார் இந்த அமர்வினுடைய முதலில். ஆகவே அது முக்கியமான கட்டுரையாக இருந்தது. கண்ட வினாக்களை அவர் எழுப்பி இந்த மீன் வாடுவதா என்கிற ஒரு கருத்தினிலேயே தந்து அதை சர்வதேச ரீதியாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் அதை நியாயப்படுத்தி அது எவ்வாறு இருந்தாலும் கூட விபுலானந்தர் மட்டக்களப்பினுடைய அடையாளத்தை மேம்பாடும் தேர்நாடு என்கின்ற அடையாளத்தை அவர் தந்தவர் என்கின்ற ஒரு கருத்தினிலேயே தன்னுடைய கட்டுரையில் அவர் நிலைநிறுத்தினார். இரண்டாவதாக அளிக்கப்பட்ட கட்டுரை ராஜகிருஷ்ணன் திருவராஜ் அவருடைய கட்டுரை மிக ஒரு நல்ல கட்டுரை. என்றால் அவர் ஒரு புயலாளனாக இருக்கிறார். புயலாளர் இருக்கிற காலத்தினால நாங்கள் இலக்கியத்தினுடான ஆதாரம் சொல்லுவோம், அல்லது போனால்
துன்பம் சார்ந்த ஆதாரங்களை நிலைநிறுத்துவோம், அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அதை தன்னுடைய புவியியல் அறிவினூடாக நிலவியல் சார்ந்து நிலவியல் சார்ந்து அந்த அந்த கட்டுரையை அவர் வடிவமைத்தார். ஆனால் அந்த கட்டுரையில் அவருக்கு 2 கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். ஒன்று, அதாவது நீங்கள் பாடுவதில்லை ஊரியல் பாடுவது என்ற கருத்தினிலே அவர் முன்வைக்கிறார். தமிழ்நாட்டிலேயும் இந்த சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். பேராசிரியர் அதிகமான சங்கு என்ற ஒரு கட்டுரை அந்த நூலை அவர் இந்த விடயமாக நிறைய எழுதுகிறார். அவருக்கு இது தெரியாது, அப்புறம் அவருக்கு அறிந்து கொண்டு இது சம்பந்தமாகவும் எழுதுகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு ஆதங்கம் இருக்கிறது வாருன்னா, இந்த மீன்பாடினது என்பது இப்போ இல்லை, ஆரம்ப காலங்களில் பாடி இருக்குது. ஆனால் தட்பவெட்ப நிலைகள் காரணமாக காலநிலை காரணமாக மாற்றம் அடைந்து விட்டது. ஆகவே மீன்பாடுதல் என்பது துன்பமாக இருந்தாலும் கூட மீன்கள் பாடி இருக்கிறது என்கின்ற ஒரு அசம்ஷனுக்கும் மாறார், முடிவுக்கும் வருகிறார். ஆகவே இந்த 2 தளத்தில் அவர் தன்னுடைய கட்டுரையை வடிவமைக்க முற்படுகிறார். பேராசிரியர் வாமனுடைய கட்டுரை அது ஒரு நல்ல கட்டுரை. ஆனால் என்ன என்றால், அதாவது கிழக்கிழங்கை சூழலில் சுவாமி விவேகானந்தருடைய ஊடாட்டம் என்பது, அதாவது ஒருவர் தனியே தன்னை நியாயப்படுத்துவது மாத்திரம் அவருடைய பணிகள் அல்ல. ஒருவர் தனியே தன்னுடைய ஆக்கங்களை வெளியிடுவது மாத்திரம் பணி அல்ல. அவர் தான் வாழுகிற சூழலில், தான் வாழுகிற காலத்தில் எவ்வாறு தன்னுடைய கருத்து நிலைகளை பிறருடன் ஊடாடி பிறருக்குமான அந்த கருத்து நிலைகளை கொண்டு வருவதன் ஊடாக ஒரு ஆய்வு பின்புலத்தை அல்லது அறிவு பின்புலத்தை ஒரு கல்வி பின்புலத்தை தமக்கு தருவது என்கின்ற ஒரு கருத்து நிலையில் அவர் கிழக்கிழங்கையில் வாழ்ந்த பல அறிஞர்களையும் கிழக்கிழங்கை வெளியே வாழ்ந்த பல அறிஞர்களையும் முஸ்லீம் அறிஞர்களுடைய ஊடாட்டம் தொடர்பான ஒரு கருத்து நிலையை அவர் முன்வைத்திருக்கிறார். பேராசிரியர் ரமீஷ் அப்துல்லா அவருடைய அந்த கட்டுரை இன்னும் அதில் மிக பர்டிகுலராக போகுது, அதாவது குறிப்பிட்ட அடிப்படையில் போகுது. எப்படி குறிப்பிட்ட அடிப்படையில் போகணும்னு சொன்னால் கிழக்கிழங்கை தான். ஆனால் கிழக்கிழங்கையில் 2 ஒன்று பழைய ஆராய்ச்சியாளர்களுக்கு முஸ்லீம் ஆராய்ச்சியாளர்களுக்கு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய ஊடாட்டம் எவ்வாறு இருந்தது என்பது ஒரு தடத்தில் அவ்வாறு நிலவுகிறது என்பதை அவர் பல்வேறு உதாரணங்கள் ஆதாரங்களை காட்டி நிலவுகிறார். நிறைய விடயங்கள் இருக்கிறது. பேராசிரியர் வாய்ஸில் இருந்து நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கின்றன, சரிபதியில இருந்து நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டுரையின் மிக பின்பகுதியில் எவ்வாறு அதாவது பேராசிரியர் வாமன் கூறியது போலவே பின்னாளில் வாழ்ந்த முஸ்லீம் அறிஞர்கள் அரசியல்வாதிகள் எவ்வாறு விவேகானந்தரை புரிந்து கொண்டார்கள் என்பதை அவர் தன்னுடைய அந்த கட்டுரையில் சொல்கிறார். அதனால தான் நான் சொல்லக்கூடிய அந்த நீண்ட கவிதை ஒன்றை அவர் வாசித்து காட்டி இவ்வாறான புரிதல்களும் இவ்வாறான உறவுமுறைகளும் இந்த இஸ்லாமிய சமூகத்துடனுக்கு அவருக்கு இருந்திருக்கிறது என்பதை அவர் அழகாக எடுத்து சொன்னார். இறுதியான கட்டுரை பிரான்சிஸுடையது. வலண்டா பிரான்சினுடைய முக்கியமான ஒரு எந்த கட்டுரையை வாசித்தாலும் கூட அவர் ஆதாரம் இல்லாமல் ஒரு கட்டுரையை அவர் எழுத மாட்டார், வாசிக்க மாட்டார். நீண்ட கால ஒரு அனுபவம் எனக்கு இருக்கிறது. அவர் இந்த நிறைய ஃபீல்ட் ஒர்க் செய்து ஒரு பாடசாலைகள் அந்த பாடசாலைகள் போய் பாடசாலைக்கு ஆரம்பமானது பாடசாலையில் முதலாவது ஆசிரியர்கள் யார், அதிபர்கள் யார், எவ்வாறான கட்டிட தொகுதிகள் இருந்தன என்று சொல்லி அந்த அந்த பிராந்தியங்களில் உள்ள எல்லா விதமான சகல தகவல்களையும் அவர் அதில் திரட்டி தந்திருக்கிறது மாத்திரமில்லை, கல்விக் கொள்கை எவ்வாறு இந்த ஒரு பாடசாலையிலே பாட விதானங்கள் அமைந்திருக்க வேண்டும், பாடங்கள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்ற அந்த முறைமையும் அவர் சொல்கிறார். ஆகவே நிறைவான ஒரு ஆய்வரங்கமாக இந்த ஆய்வரங்கம் அமைந்திருக்கிறது. இமயமலை ஆறலில் இருந்த ஆசிரமத்திலே நீண்ட காலம் தங்கியிருந்து சமயப்பணியும் கூடவே தமிழ் பணியும் ஆக்கியிருக்கிறார். இந்த பரந்த இடைவெளியிலே உள்ள பிரதேசங்கள் பலவற்றுள்ளும் அவருடைய கால் படிந்திருக்கிறது. யாழ்ப்பாணம், காலி, யாழ்ப்பாணம், திருவோணமலை, கொழும்பு, கண்டி என்று இலங்கைக்குள்ளும் தமிழ்நாட்டிலே பல பிராந்தியங்களிலும் கல்கத்தா, டெல்லி முதலான வட இந்திய பிராந்தியங்களில்
அதற்கு அப்பாலே பூட்டான் எல்லையிலே இருக்கின்ற இமாச்சல பிரதேசத்திலும் அவருடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறது. சென்று கண்டிருக்கிறார்கள், அரசியல் பணியாற்றி இருக்கிறார்கள் தான் ராமநாதன் அல்லது சிவகொண்ட அண்ணாசிரம் போன்றவர். கண்ணகி கலாச்சாரம், கண்ணகி வழிபாடு ஆழமாக வேரூன்றிய பிராந்தியமாக இன்றைய மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்கள் திகழ்கின்றன. இந்த நிலையில் கண்ணகி வழிபாடு சிறப்பாக வேரூன்றியதும் கண்ணகி கலாச்சாரம் ஆழமாக ஊடுருவி காணப்படுகின்றதுமான காலதீவு என்ற கிராமத்திலே பிறந்த சுவாமி விபுலானந்தருக்கும் கண்ணகி கலாச்சாரத்துக்கும் இடையிலான தொடர்பினையும் அதனூடாக சுவாமி விபுலானந்தர் கிழக்கிழங்கையினுடைய பண்பாட்டோடு எவ்விதம் இணக்கப்பாட்டுடையவராக இருந்தார் என்பதையும் முன்வைப்பதாக என்னுடைய ஆய்வுடைய தலைப்பு அமைக்கிறது. சமூகத்தின் வாழ்வியல் முறையையும் அதனோடு சம்பந்தப்பட்ட சிந்தனை, பழக்க வழக்கம், கலை, மதிப்பு, அறம், அடையாளம் போன்ற அம்சங்களையும் தலைமுறை வீழ்ச்சியையும் உடையதாகும். இது ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாகவும் அதன் தனித்துவமாகவும் விளங்குகிறது. தமிழ் சமூகத்தில் பல்வேறு வகையான கலாச்சார பரிமாணங்கள் காணப்படுகின்றன. அத்தகைய கலாச்சார பரிமாணங்களில் முக்கியமான ஒன்றாக கண்ணகி கலாச்சாரம் தமிழ் சமூகத்தில் காணப்படுகிறது. இது சமூகத்தில் கற்பின், நேர்மையின், நீதியின், அறத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகிற அதேவேளை தமிழர் வழிபாடு, கலை, இலக்கியம், அரசியல், சமூக விழுமியம், சாதிய முதலான தளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாகவும் காணப்படுகிறது. கண்ணகியை வழிபடுதல் கண்ணகி வம்சத்தை சேர்ந்தவராகவும் குறிப்பிடப்படுகிறார். இவ்வாறு அடிப்படையிலேயே கண்ணகி அம்மன் மீது தீவிர பற்று கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் சுவாமி விபுலானந்தர் என்பது தெளிவாகிறது. கண்ணகி கோவலன் வாழ்க்கை வரலாறு குறித்த மிகுந்த தெளிவு இளவயதிலிருந்தே சுவாமியிடத்தில் காணப்பட்டிருக்கிறது. கண்ணகியின் வாழ்க்கை சரித்திரத்தில் கோவலனே தவறுடையவன் என்று முற்போக்குத்தனமாக சிந்தித்த ஒருவராக சுவாமி விபுலானந்தர் விளங்கியிருக்கிறார். இதற்கு அவர் தன்னுடைய தாயாரோடு உரையாடல் சான்றாக இருக்கிறது. பத்தினி தெய்வமாகிய கண்ணகியை குலதெய்வமாக வழிபட்டு வந்த தனது தாயாரினால் கண்ணகி அம்மன் மீதான ஈடுபாடு சுவாமியிடத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. மைன்பாகனார் எழுதிய ஒரு கட்டுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை இங்கு குறிப்பிடுகிறேன் என்று டி.ஜி. செல்வநாயகம் அவருடைய நூலிலே எடுத்து குறிப்பிட்டுள்ள பகுதி இதற்கு சான்றாக இருக்கிறது. என்னுடைய கட்டுரையிலே இதற்கான ஆதாரம் தரப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தாய் கண்ணகி அம்மன் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தமையால் தனக்கும் பற்று வந்தது என்ற கருத்து கொண்டிருந்த சுவாமி விபுலானந்தர் தன்னுடைய தாய் இறந்த பின்னர் கண்ணகி அம்மனையே தாயாக கருதி வழிபட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். சுவாமி விபுலானந்தருடைய இத்தகைய ஆய்வுப் பணிகள் குறித்து பல்வேறுபட்ட ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த ஆய்வுகள் அவருடைய பன்முகப்பட்ட ஆளுமைகளை வெளிக்கொண்டு வந்ததிலே மிக பிரதானமான பங்கு வைத்திருக்கின்றன. அந்த வகையிலே சுவாமி விபுலானந்தருடைய தமிழியல், முக்கியமாக இந்த தமிழியல் சார்ந்த ஆய்வுகளினுடைய போக்கையும் அவர்களுடைய முக்கியத்துவத்தையும் நோக்குகளையும் வெளிக்கொண்டு வந்ததிலே கிழக்கிழங்கையிலே வாழ்ந்த ஆய்வாளர்களுடைய பங்களிப்பு என்ன, அவர்களுடைய போதாமைகள் என்ன என்பதனை எடுத்துக்காட்டுகின்ற சில அறிமுகமாகத்தான் இந்த உரை அமையும். அந்த வகையிலே நான் 4 விடயங்களை மட்டுமே இதிலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அவரது ஆய்வு முறையியல்கள், அவருடைய மொழிக் கொள்கை, இசை ஆராய்ச்சி, திறனாய்வு என்ற 4 விடயங்களை பற்றிய ஆய்வுகளை குறித்ததாக மட்டுமே இந்த ஆய்வினை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த ஆய்வுக்கு வருவதற்கு முன்னர் இந்த ஆய்வுக்கு அருட்செல்வி நாயகத்தினுடைய விபுலானந்த அடிகள், எம் சற்குணம் தொகுத்த அடிகளார் படிவமலர், வானா சிவசுப்பிரமணியம் இதனுடைய விபுலானந்த தரிசனம் முதலான பல நூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 3 நூல்களும் முக்கியமான நூல்களாக நான் அடையாளப்படுத்தியிருக்கின்றேன். விபுலானந்த அடிகள் என்ற அந்த நூல்
விவேகானந்தருடைய சில பணிகளை அல்லது முக்கிய சம்பவங்களை மையப்படுத்தி ஒரு தகவல் தொகுப்பு என்ற வகையிலே மட்டும்தான் அது அமைந்திருக்கின்றது. பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன. அதனுடைய நூலில் இடம்பெற்று இந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தது விவேகானந்த தரிசனம் என்கின்ற நூல் சமகால சமூக சமய புலமைத்துவ பின்னணியிலே விவேகானந்தருடைய வரலாற்றை எழுதுவதிலே ஓரளவு கவனம் செலுத்தியிருக்கின்றது அந்த நூல். முக்கியமாக சொந்த அனுபவத்தவர்களையும் கலாய்வு தவறுகளையும் கூட அவர் இந்த வரலாற்றில் அவர் பயன்படுத்தியிருப்பது முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கின்றது. என்றாலும் கூட அவருடைய பின்பகுதியை பார்த்தோம்ன்றால் வரலாற்று ஓட்டத்தோடு செல்லாத தன்மையிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அது பற்றிய இந்த கட்டுரையிலே பார்த்துக் கொள்ளலாம். மொத்தத்திலே இந்த தனிநபர் பற்றிய இந்த சுய வரலாறு பற்றிய இந்த நூல்கள் அக்காலத்தினுடைய சமூக பண்பாட்டு பின்புலத்திலே வைத்து ஒரு அறாத்தொடர்ச்சியாக முழுமையாகவும் எழுதுவதற்கு தவறிவிட்டன என்பது என்னுடைய அபிப்பிராயம் இருக்கின்றது. இத்தகைய நிலைப்பாடு இந்த விவேகானந்தர் பற்றிய ஆய்வுகளை முன்னெடுப்பதிலே பல சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளன. பல தவறான தவறுகளை கூட ஊகமான தவறுகளை கூட வெளிப்படுத்துவதற்கு கூட அடிப்படையாக அமைந்துவிட்டது என்ற குறிப்போடு இதனுடைய ஆய்வுகள் ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. எம்முடைய தேடலுக்கு ஏற்ற வகையில் ஒரு பட்டியலை இங்கே தந்திருக்கின்றோம். இந்த பட்டியலிலே அவர்களுடைய கவிதையின் ஆளுமையை பொறுத்தும் பொறுமையை பொறுத்தும் இந்த பட்டியல் இங்கே இடம்பெறுகிறது. சில கவிதைகள் விவேகானந்தரை பற்றி மேலெழுந்தவாறாக சொல்லியிருக்கக்கூடும். சில கவிதைகள் மாணவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கும். இப்படியான கவிதைகள் இங்கே தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. பட்டியலை நான் இங்கே பார்வைக்கு விட்டு விடுகிறேன். அந்த அவர்களுடைய கவிதைகளும் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. எம்முடைய தேடலுக்கு அப்பாற்பட்டு ஓரிரண்டு படைப்புகள் இருக்கின்றன. மூத்தவர்கள் இந்த அவையிலே இருக்கிறார்கள். அந்த படைப்புகளை எனக்கு கிடைக்கச் செய்தால் இன்னும் ஒரு வகையிலே இந்த கட்டுரையை விரித்து எழுதலாம். குறிப்பாக மணிமொழி 40, விபுலானந்தர் அம்மானை, விபுலானந்தர் பிள்ளைத்தமிழ் ஆகிய படைப்புகள் இதுவரை இந்த ஆய்வாளருடைய கைகளுக்கு கிட்டவில்லை. இந்த பெரிய பட்டியலோடு நாங்கள் அந்த இரண்டாவது பகுதிக்குள் செல்லுகிற விபுலானந்த தொடர்பில் என்னென்ன செய்திகளை முன்னிறுத்துகின்றன. ஒன்று, விவேகானந்தருடைய பிறப்பு தொடர்பிலான கருத்துக்களை முன்வைத்தார். இரண்டாவது, அவரிடம் இருந்த பன்மொழி புலமையை முன்வைத்தது. மூன்றாவது, ஜாழ்மூலாக்கம் பற்றி விஸ்தாரமாக பேசுவது. நான்காவது, நீரர மகளிர் கவியாக்கம் தொடர்பான கருத்தாக்கங்களை கவிதைகளாக முன்வைத்தது. நான்காவது, கிழக்கின் அடையாளமாகவும் முதல் தமிழ் பேராசிரியராகவும் விளங்குகின்ற விபுலானந்தரின் சிறப்பை கவிதை வழியாக எடுத்துரைத்தனர். இறுதியாக பல்வேறு சமய சமூக தொண்டுகள் அவர் புரிந்தவை பற்றி எடுத்துரைத்தது. இவைதான் இந்த கவிதைகளுடைய பாடுபொருள்களாக அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணம், கொழும்பு உள்ளிட்ட இலங்கையின் பல பிரதேசங்களிலும் அதே போன்று தமிழ்நாடு, வட இந்தியா என்பவற்றிலும் வாழ்ந்தவர். எனவே அவரது சிந்தனைகளில் இப்பிராந்தியங்களின் நிகழ்வுகள் செல்வாக்கு செலுத்தியிருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சமகால சமூக அரசியல் சூழல் எவ்வாறு அவரை கல்வி பணிக்கு இட்டுச் சென்றது என நோக்குகின்ற போது கல்வியை மாணவர்களுக்கு வழங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்திய அடிகளார் நமது பிள்ளைகளுக்கு நமது சமய நெறியில் பயிற்றுவிப்பதற்குரிய கல்வி சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் அதீத அக்கறை கொண்டிருந்தார். உண்மை புகழுக்கு நிலைக்களம் அறமாதலின் அவ்வறத்தினை இடைவிடாது செய்ய வேண்டும். எல்லா தானத்திலும் ஞான தானம் சிறந்ததென்பதாதலால் சைவ நன்மக்கள் இத்துறையில் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இடைவிடாது முயற்சிக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றார். இதனை தமது முயற்சியால் ராமகிருஷ்ண மிஷனின் உதவியோடு நடாத்தியும் காட்டினார். ராமகிருஷ்ண மிஷன் கிழக்கிலே ஆரையம்பதி, மண்டூர், காரைதீவு, ஆனைப்பந்தி முதலிய ஊர்களிலே பள்ளிகளை நடாத்தினர். இவை சைவ சமயத்தை வளர்ப்பதற்காக செயற்பட்டன. அவற்றை சரிவர இயக்குவதற்காக பாடசாலைகளின் முகாமைக்காரர் பதவியை ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விபுலானந்தருக்கு வழங்கியது.
இந்த ஆய்வு அரங்குக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பேராண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் வானா மகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு கௌரவத்தினை வழங்குவதற்கு வணக்கத்துக்குரிய கொக்கோட்டிச்சோலை தாமோடீஸ்வரர் ஆகிய பிரதம குரு சச்சிதானந்த குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பேராண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தமிழ்துறை சுவாமி குருநாதர் தலைப்பில் அந்த கட்டுரையை சமர்ப்பித்திருக்கின்ற உரை பெறுகிறார் கிழக்கு பல்கலைக்கழகம் இந்திராபதி துறை பேராசிரியர் வாக்கினை பெறுகிறார் தென்கிழக்கு பல்கலைக்கழக அடுத்த கௌரவத்தினை பெறுகிறார் கிழக்கு பல்கலைக்கழக துறையிலேயே ஆய்வு பல்கலைக்கழகங்களுக்கான போராட்ட சார்ந்தல் அடுத்த கௌரவத்தினை பெறுகிறார் கட்டுரையை சமர்ப்பித்திருக்கிறார். அடுத்து கௌரவத்தினை பெறுகிறார் கிழக்கு பல்கலைக்கழகம் தமிழ் கல்விகள் துறை உறுதியாளர் பாஸ்கரன் சுமன் அவர்களை கிழக்கிழங்கையை சுமந்தால சமூக அரசியல் விதமாக